விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு மாநிலத்தின் நாட்டின் தலைவராக எப்போதும் சிந்தித்து செயல்பட்டால்தான் அகில இந்தியாவும் போற்றும் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் கருணாநிதி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்த அதே வேளையில் நாட்டின் பாதுகாப்பு என்று வருகிற போது கை கொடுத்தவர்தான் கருணாநிதி என்று அவர் தெரிவித்துள்ளார். நூற்றாண்டு விழா நாயகருக்கு 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டு கௌரவித்த மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சிப்பட பேசினார். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்கு முன்னதாக சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அங்கு கருணாநிதி அருங்காட்சியகத்தையும் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். I thank the Union Government for approving the release of the 100 rupee coin in honor of Thalaivar Kalaignar. I also thank Honorable Prime Minister Thiru Narendra Modi for his support and Honorable Defence Minister Rajnath Singh for gracing this occasion. Honorable Rajnath Singh was my first choice in invite for this event. Although we have different political views, Rajnath Singh has always been someone who maintains positive relationships with people from different political backgrounds. இன்றைக்கு நாம் பார்க்கும் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் உருவாக்கிய கட்டமைப்புகளை பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது. ஒரு மனிதனின் வாழ்க்கை அவனது மரணத்துக்கு பிறகு கணக்கிடப்பட வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவரது முகம் தாங்கிய நாணயத்தில் தமிழ் வெல்லும் என்ற சொல்லும் இடம்பெற்று விட்டது என்றால் இதுவும் கலைஞரின் சாதனைதான்.